மகிழ்ப்படுவதாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன 7 வார்த்தைகள் 6வது வார்த்தை கிறிஸ்துவுக்காக முடிந்தது, எல்லாம் முடிந்தது. ஆனால் அந்த வார்த்தையை பேசுவதற்கு சங்கீதமாக ஈஸியாக பேசலாம், வேதத்தில் எல்லா அதிகாரத்தையும் ஈஸியாக பேசலாம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசின வார்த்தைகள், அதுக்கு நாம் தகுதியாக இருக்கிறோம். இயேசுவானவர் அவர் பாடுபட்டு சிலுவையிலே மரித்தார். அவர் சொன்ன 7 வார்த்தை எந்த தகுதியுமே கிடையாது. தகுதி இல்லாத என்னையும் தேவன் பயன்படுத்துகிறார். இதன் துறையில் இருந்தால் தயவாக கேட்டுக்கொள்கிறேன். முதல் 6வது வார்த்தை எல்லாம் முடிந்தது. முடிந்தது முடிந்தது என்றால் அவர் எதை குறிப்பிட்டிருக்கிறார்? எல்லாம் முடிந்தது. முடிந்தது ஒவ்வொருவரும் பார்க்கணும். வெற்றி தோல்வினா வெற்றி இருக்கும், பகல்ல இரவு இருக்கும், எல்லாருக்கும் ஒவ்வொரு இருக்கும். எல்லாம் முடிந்தது. ஆனால் இது முடிவல்ல, ஆரம்பம். இயேசு கிறிஸ்து எல்லாம் முடிந்தது. அவர் எதை சொன்னார்? அவருடைய சிலுவை பாடுகள் அவரை அரசு பண்ணி எங்க கொண்டு போறாங்க? பிலாத்து இடத்துக்கு கொண்டு போகிறார். பிலாத்து இடத்துக்கு கொண்டு போய் அவரை நியாய விசாரிக்கிறார். அங்க இருந்து தானே அவர் கொல்கத்தா மலைக்கு வருகிறார். கொல்கத்தா மலைக்கு வருகிற வேலையிலே அவர் சிலுவையை சுமந்து சொல்கிறார். நான் பார்த்த பொழுது அந்த சிலுவை ஒரு பிரயாணமான நேரம் வந்து 3/4 மைல் சொல்கிறது. அது உண்மையா எனக்கு தெரியல. கொல்கத்தா மலைக்கும் பிலாத்துனுடைய அரண்மனைக்கு 3/4 கிலோமீட்டர் சொல்கிறார். ஆனால் அவர் சுமந்து வந்த சிலுவையானது 150 கிலோ. அவர் சுமந்த சிலுவை 150 கிலோ என்று எடை உள்ளது. அவ்வளவு எடையுள்ள சிலுவையை அவர் தூக்கி கொண்டு வருகிறார். அவருடைய காயங்கள், அவருடைய உடம்புல 1500 மேற்பட்ட காயங்கள், ஆழமான காயங்களை நாம் பார்க்கிற போது 150 ஆழமான காயங்கள். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பாரம். இன்னைக்கு காலையில நான் காய வைக்கும் போது என் கையில லேசா கத்தி, சும்மா இருந்த கத்தி சைடுல கை இருக்கும்போது கையை கட்டாது. அதே என்னால தாங்க முடியும். சிறு காயம் தான். ஆனா உடம்புல ஆழமான காயம் சொல்லி பார்த்தா 150 காயமும், மற்ற காயங்கள் 5480 காயங்கள் அவருடைய உடம்பில் இருக்கிறது. பாடலை ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கத்தா மலைக்கு போனார். முடிந்தது என்றார். அவர் பட்ட பாடல்கள் எல்லாம் முடிந்தது. நமக்காக என்ன முடிந்தது? நம்முடைய பாவங்களுக்காக அவர் தன்னுடைய ரத்தத்தை வெளியேற பெற்ற ரத்தம். உலகத்திலே விலை மதிக்க முடியாத ஒரே பொருள் அவருடைய ரத்தம் மட்டும்தான். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் பொருள் கொடுத்தாலும் விலை மதிப்பில்லாத ஒரே ஒரு பொருள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அவருடைய ரத்தத்தையும் நமக்காக செஞ்சிருந்தார். எல்லாவற்றையும் மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் முடிந்தது என்கிறார். மோசேயினுடைய காலத்தில் ஒரு குற்றம் சுமத்தினால் அதற்கு பாவ வழியாக ஆடை, ஆடு, மாடு, ஒட்டகங்கள், புறாக்கள் எல்லாம் இருக்கு. சில நேரங்களில் மனிதனை கூட பலி செலுத்துகிறார்கள். மோசே காலத்தில் நாம் பார்க்கும்போது மோசே பிரயாணம் பண்ணி இஸ்ரேல் தேசத்தில் கொண்டு வருவதற்காக பிரயாணம் பண்ணி வரும்போது அவர் கூட இருக்கிறதாக அவருடைய சீசர் மோசேக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் எண்ணி ஒருவருடைய மனைவி அபகரிக்கிறார். அது தெரிய வரும்போது அவர் தன் தோழர் நண்பர் சீசன் என்று கூட பார்க்காமல் என்ன பண்ணினார்? அவருக்கு மரண தண்டனை அளிக்கிறார். அது எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் முடிந்தது. இனிமேல் ஒரு மரணமே வரக்கூடாது என்பதற்காக தான் சிலுவையில் நாம் பட்ட எல்லா பாடுகள் நமக்காக. இனி ஒரு பாவம் நாம் செய்யக்கூடாது என்பதற்காக எல்லா பாவங்களையும் நானே ஏற்றுக்கொண்டேன். முடிந்தது என்ற முடிவு இல்லை, அதுதான் ஆரம்பம். அந்த காலத்து வழக்கத்தின்படி நாம் இஸ்ரேல் தேசத்தில் பார்க்கணும்னா மோசேயின் காலத்திலேயே மரண தண்டனை இருந்தது. அது இயேசு கிறிஸ்து வந்தபோது தன்னையே மரணித்து அவர் உயிர்த்தார். இனி மரணம் இருக்கக்கூடாது என்று சொன்னார். ஆனால் நான் இப்போது போனாலும் பார்த்தேன், இஸ்ரேல் தேசத்தில் முதல் முறையாக மரண தண்டனை சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அவருடைய அங்க உள்ள பார்லிமெண்ட்ல மரண தண்டனை நிறைவேற்றி இருக்கிறதாக திங்கட்கிழமை தான் அதற்கு சட்டம் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி புதுசாக மரண தண்டனையை கொண்டு வந்திருக்கிறார்கள். தேவனுடைய கோபம் இஸ்ரவேலுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. மேசியா எங்களுக்காக வருவாங்கன்னு சொல்றாங்க. எல்லாரும் நல்லா ஒரு சிலர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க தவிர
எல்லா இஸ்ரவேலும் இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால அவரை சிலுவையில் அறைய சொன்னார்கள். இதனுடைய ஆதாரமாக இயேசு கிறிஸ்து எவ்வளவு பாடுகள், இயேசு கிறிஸ்து பாடு சிலுவையிலே பாடுபட்ட அந்த சம்பவத்திற்கும் யோவான் ஒரு தொடர்பு இருக்கிறது. வாசிங்கள் யோனா 1:12. அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றார். என் நிமித்தம் தான் இந்த சம்பவம் வந்துச்சு, என்ன தூக்கி சமுத்திரத்துல போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த படகுல கப்பல் இருந்தவங்க எல்லாத்தையுமே சொல்றாரு. 2:2 வாசிங்க. என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஆமென். பாதாளத்தின் இருந்து தேவனை கூப்பிடுறேன்னு சொல்றாரு. ஆனால் அது அவர் என்ன நினைச்சிருப்பாரு, தூக்கி கடல்ல போட்டாங்க, மீன் அவரை விழுங்கிட்டு அவர் என்ன நினைச்சாரு, முடிந்தது நினைச்சிருப்பாரு. அப்படிதானா? ஆனா அது முடிவு கிடையாது. எல்லாமே இதோடு முடிந்தது, முடிஞ்சு நம்ம சாப்பிட்டு முடிஞ்சு நினைச்சாரு. ஆனா அது முடிவு கிடையாது. 3 நாள் தேவன் அதை பக்குவப்படுத்தினார். முடிந்தது என்பதற்கு என்னது, அடுத்தது தொடக்கம் தான். அந்த முடிவு அல்லது தொடக்கம். அதேதான் இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொன்னார். ஆனால் 3ஆம் நாளே அவர் உயிர்த்தெழுந்தார். இது முடிவு அல்ல. ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்துவதற்காக கொண்டு போகிறார். எல்லாம் இருக்கிறது என்று நினைத்துதான் கொண்டு போகிறார். ஈசாக்கு அப்படிதான் நினைத்து போகிறார். ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது தகர பலியிலே பலி செலுத்துவதற்கான அந்த கட்டையின் மேலே ஈசாக்கை படுக்க வைக்கிறார். கண்களை கட்டி கைகளை கட்டி படுக்க வைக்கிறார். அப்போது அவர் என்ன நினைத்திருப்பார், எல்லாம் முடிந்தது, இதோடு எல்லாம் முடிந்தது, நம்முடைய வாழ்க்கை எல்லாம் முடிந்தது என்று ஒரு காலம் கண்டிப்பாக அவர் நினைத்திருப்பார். அது வரைக்கும் என்ன நினைத்திருப்பார், பலி செலுத்த தகப்பனோட போயிடும். ஆனால் பலி கண்டிப்பாக தகப்பன் செலுத்துவார் என்ற எண்ணத்தோடு தான் போறான். நானே பலியாக நிறைய பலி கொடுக்க போகிறார் என்று அவர் நினைப்பார். ஆனால் அந்த இடத்துல அவர் இருப்பார், எல்லாம் முடிந்தது. ஆனால் அது முடிவில்லை, அதுதான் தொடக்கம். நாமும் நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்த்துதான் போகும். எத்தனையோ நேரங்களில் நமக்கு கஷ்டங்கள் வரும். அந்த வாழ்க்கையில் நிறைய என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்தது இருக்கும். ஆனால் அது முடிவில்லை. முடிந்தது என்று அந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. எத்தனையோ நேரங்களில் முடிந்தது என்று நினைக்கும் போது அதெல்லாம் அந்த நேரத்தில் தான் இதுவும் கடந்து போகும். அதே போல எல்லாம் கடந்து போகிறது. முடிந்தது என்று இயேசு கிறிஸ்து சொல்வது போல முடிவு இல்லை, அது ஒரு தொடக்கம். யோனா 1:16 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவனை நிமித்தம் எங்களை அழித்து போடாதே, குற்றமில்லாத இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்தாதே, தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாய் இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டுவிட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை அமர்ந்தது. யோனா 1:16 வாசித்தேன். யோனா 1:16. அப்பொழுது அந்த மனுஷன் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனை பண்ணினார்கள். அங்கே நாம் பார்க்கிறோம், பலியை நாம் பார்க்கிறோம். அந்த காலத்திலே பலியை தான் மேற்கொள் காட்டுகிறார்கள். ஏவனாவது தூக்கி கடலே போட்டவர்கள் எங்களுக்கு எதுவும் ஆயிரக்கூடாது என்று பலி செலுத்துகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவே பலியாக அந்த கல்லை ஒப்பு கொடுக்கிறார். மத்திய 27:24. இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி என்ன செய்தார்? தண்ணீரை அடி ஜனங்களுக்கு முன்பாக
அவர் தனித்து கையை கழுவி கொண்டு இருக்கிறோம் நாம் பார்க்கிறதான நியாய தீர்ப்பு காலத்திலும் இயேசு கிறிஸ்து வருவதான காலத்திலும் முடிந்தது என்று நாம் சொல்கிறோம். திரும்பவும் இயேசு கிறிஸ்துவான முடிவல்ல, ஆரம்பம். கடைசி காலத்திலே எக்காலத்தை ஒலிக்கும் போது ஆரவாரத்தோடும் தேவதூதரோடும் தேவன் வருவார். நியாய தீர்ப்பிற்கு இது முடிவல்ல. இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொன்னது அவருடைய 3 வருஷம் ஊழியங்கள் முடிந்தது என்று சொல்லி சீசர்கள் கையில் தன் ஊழியத்தை ஒப்புக்கொடுக்கிறார். அது முடிவல்ல, ஆரம்பம் தான் நாம் பார்க்கிறோம். பிளாத்தும் கையை கழுவி கொண்டிருந்ததை போல சிலருடைய மனிதர்களும் அப்படித்தான் இருக்கிறது வருடத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பு காலத்திலேயும் நாம் அவர்களை பார்க்கலாம். தேவதூதர்கள் எங்கே இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட தேவதூதர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்றுதான் அறிந்திருக்கிறார்கள். யார் நல்ல அழகாக இருக்கிறார், யார் தீவிரமாக முடிய வைத்திருக்கிறார்கள், தேவதூதர்கள் எப்படி இருக்கிறார்கள், அப்படித்தான் சில மனிதர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் தேவனுடைய வருகைக்கு நாம எதிர்கொள்ளும் சொல்லி இது முடிவல்ல, ஆரம்பம் சொல்லி இது வார்த்தை இருக்கிறேன். ஆமாம்.